மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துருச்சு. நம்மளுக்கு பிசிக்ஸ் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டோன்ட் வரி, நான் சொல்லக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்க நல்லா தரோ பண்ணுங்க. 35 மார்க்குக்கு டெஸ்ட் இருந்தா 30 மார்க் ஈஸியா வாங்கிட முடியும். 50 மார்க்குக்கு டெஸ்ட் இருந்துச்சுன்னா 45 மார்க் வாங்கிட முடியும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க ஸ்கூல்ல எவ்வளவு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதே மாதிரி டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மேரத்தான் கிளாஸ் வேணும் சார், ஒரு கிளாஸ் வாங்க பிசிக்ஸ் முடிச்சுட்டு போங்கன்னா அது பண்றதுக்கும் நான் ரெடி. பட் எதுனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நல்லா பாருங்க. பிசிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஓகேவா? 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். சார் பிசிக்ஸே வர மாட்டேங்குதுன்னா நியூமரிக்கல் பத்தி நீங்க பயப்பட வேணாம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஸ்ட்ரெயிட்டா பண்ணு. 35 30 மார்க், 50க்கு 45 மார்க் டெஃபினெட்லி உனக்கு கிடைக்க போகுது. இதுல லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு சரியா? குவான்டைசேஷன், சார்ஜ் என்ன, கூலும்ஸ் லா, வெக்டார் ஃபார்ம், ஸ்கேலர் ஃபார்ம். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் கொடுத்து வச்சிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும்னாலும் டோன்ட் வரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு 4 மணி நேரம் பேக்லாக் சீரிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? நம்ம சேனல்ல போய் பாருங்க. அமரன் பேட்ச் பேக்லாக் சீரிஸ்னு சொல்லி ஒரு வீடியோ அவைலபிளா இருக்கும். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன் அதுல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா தமிழ்லையும் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதை நீங்க தயவு செய்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மெட்டீரியல் வச்சு நீங்க தாராளமா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்னென்ன. ஓகேவா? நான் என்ன சொன்னாலும் நீங்க கடைசியில பிடிஎஃப் தான் கேட்க போறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல நான் பிடிஎஃப் இது கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் வேணா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ 2 மார்க் என்ன, 3 மார்க் என்ன, 5 மார்க் என்ன. 5 மார்க் எல்லாம் இவ்வளோ தாண்டா. சரியா? ரொம்ப பயப்படாதீங்க. இதை மட்டும் பார்த்துக்கோ. ஆல்மோஸ்ட் சார்ட்டட். செகண்ட் லெசனுக்கு இதே மாதிரி இருக்குடா. ஓகே, அதே மாதிரி எத்தனை லெசன் இருக்கு? சப்போஸ் 2 லெசன்னா 2 லெசன் மட்டும் படிச்சுட்டு போங்க. 3 லெசன் இருந்தால் 3 லெசன் போங்க. ஒரு சில ஸ்கூல்ல 3 லெசன் இருக்கும். ஸோ அந்த 3 லெசனுங்கிறதுனால நான் 3வது லெசனுக்கும் இங்க வந்து கொடுத்துருக்கேன். தயவு செய்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்க ஸ்கூல்ல என்னைக்கு எக்ஸாமு, எக்ஸாம் வச்சா 35 மார்க் வைக்கிறாங்களா, 50 மார்க்கு வைக்கிறாங்களா, இதை சொல்லுங்க. இதை தாண்டி வேற என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் பார்க்கணும். புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின். சரி, அது டைரக்டா புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம்னு சொல்லுங்க. மேரத்தான்ல வந்து நான் இந்த 3 லெசன் உங்களுக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் நடத்தி கொடுக்குறது நான் ரெடி. பட் வேணும் அப்படின்னா எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சார் சென்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் சார், என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ரா நியூமரிக்கல் புக் இன்சைட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டினும் புக் பேக்ல இருக்கிற நியூமரிக்கல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார்? டீட்டெயிலாக படிக்கணும் சார், எல்லாமே மிட் டேர்மை விடுங்க, டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமரன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. ஒன்று டீட்டெயிலாக உனக்கு மார்க் பேஸ்டு சரியா எல்லாமே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமரன் பேட்ச் இன்னும் என்ரோல் பண்ணாதாங்க தயவுசெய்து என்ரோல் பண்ணிக்கோ. 1499க்கு பேட்ச் போய்கிட்டு இருக்கும். ஒரு இயர் லாங் 12th பேட்ச். ஓகே, எல்லா சப்ஜெக்ட் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு மிட் டேர்முக்கு டைம் இல்லாதனால என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்க 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். ஓகேவா? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா 3 லெசனுக்கே கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் என்ன கீழே பிடிஎஃப்னு டைப் பண்ணி என்னைக்கு டெஸ்ட்னு சொல்லி, மேரத்தான் வேணும்னா மேரத்தான் கிளாஸ் நீடட்னு சொல்லுங்க. தேங்க்யூ.